السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வற்றாத அன்பும் கருணையும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவுக்கு வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த சத்திய ஏகத்துவ மார்க்கத்தை நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்த நல்லோர்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பை அருளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத அன்பும் கருணையும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியினை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான மாற்று மத சகோதர சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. இந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும், உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செய்வதற்கு ஒருவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தனி மனித வாழ்க்கையும் சரி, பொது வாழ்க்கையும் சரி, அது மிக கண்ணியமானதாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு ரோல் மாடலாக யாராவது ஒரு தலைவரை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டுதான் வாழ்க்கையை அமைச்சு வாழ்றோம். இது சின்ன வயசுல நீங்க பாருங்க, பள்ளிக்கூடங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மாறுவேட போட்டி வைப்பாங்க. ஒரு கலை திருவிழா வச்சா ஒரு மாறுவேடி போட்டி வைக்கணும். அதுல என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதித்த தலைவர்களுடைய வேடங்களை அணிவித்து அங்கு உரையாற்ற சொல்லுவார்கள். நான் யார் தெரியுமா, அல்லது இந்த தலைவர் யார் தெரியுமா, இவர் இவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள், இப்படி இப்படி மக்களுக்கு நன்மையான விஷயங்களை கற்பித்தார்கள், அவரை போல எதிர்காலத்தில் நாமளும் என்ன பண்ணோம், உருவாகணும் என்பது போல ஒரு வழிகாட்டு சிந்தனையை, ஒரு ரோல் மாடலை சின்னஞ்சிறிய பிள்ளைகள் உள்ளத்திலே விதைக்கக்கூடிய பக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இது சின்ன பிள்ளைகளோடு போகுமா? இல்ல, வாலிப வயதை அடைந்தாலும் சரி. இன்னும் பாருங்க, ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கும் நிறைய தலைவர்களை ரோல் மாடலா வச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு அரசியல் தலைவர்களை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க, சினிமா நடிகர்கள் ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. நல்லா நடந்துகிட்டு இருப்பான், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திடீர்னு இடையில என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி ஒரு சைட தோட சாச்சிக்கிட்டு நடக்கிறான். நல்லா தானே இருந்துச்சு, கையும் காலம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு சைடு எதிங்கிட்டு அப்படி போகுது? இது புஷ்பா ஸ்டைலு, சினிமாவுடைய தாக்கம் அது. எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நான் என் வாழ்க்கையில ரோல் மாடல் வச்சிருக்கிறேன். அவருடைய நடைகள் உடைகள் எல்லாம் மாறுது, நல்லா இருக்கு முகம், திடீர்னு தாடி வளர்க்கிறான், திடீர்னு இப்படி வச்சுக்கிறான். அவன் நடைய பார்த்தா வித்தியாசமா இருக்கு, பேச்ச பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, நல்ல டிப்டாப்பா ஆடை அணியக்கூடிய இளைஞர்கள் திடீர்னு பார்த்தா அங்கங்க கிழிஞ்சு தொங்குது, நாய் கூட சண்டை போட்ட மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு கேட்டா, இது ஃபேஷன்றான். இது என்னுடைய தலைவர் இந்த சினிமால போட்டுக்கிறாரு, இதை போட்டுக்கிட்டு தான் நடனம் ஆடுறாரு, இதை போட்டுக்கிட்டு தான் சண்டை காட்சிகள்ல பறந்து பறந்து அடிக்கிறாரு, அதனால நான் என்ன பண்றேன், இதை உடைகளை மாத்துறேன் என்று ஏராளமான இளைஞர்கள் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். என்ன காரணம், எனக்கு அவர் தான் ரோல் மாடலு, எனக்கு அவர் தான் முன்மாதிரி,
என் வாழ்க்கைக்கு அவர் தான் தேவைப்படுறாரு என்பதை போல உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையை மாத்துறான். கண்ணியம் மிகுந்தவர்களே, உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுமே சரி, சில பேர் அரசியல் தலைவர்கள் ரோல் மாடலா இருப்பாங்க. அவர்களை மாதிரி உடை அணிவாங்க, அவர்களை மாதிரி பேசுவாங்க, அவர் மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்கெல்லாம் முஸ்லிம்களும் நம்மளும் சலித்தவங்க கிடையாது. நமக்கு எப்படி தெரியுமா? ஒட்டுமொத்தமாவே தெரியும். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை குறித்து ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். என்னுடைய எல்லா அருள்படையும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்காக பொருத்திக் கொண்ட மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த இஸ்லாமை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது. நமக்கு வழிகாட்டியாரு அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் நான் வாழ்க்கையில யாரை பின்பற்ற தெரியுமா? மதுகபுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இமாம்களை பின்பற்றுவேன். ஷாஃபியாக, ஹனபியாக, மாலிக்காக, அம்பலியாக இந்த இமாம்களை பின்பற்றக்கூடிய என் வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வேன் என்று விடாப்படியாக விரவாதம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு புறம் இருக்கிறாங்க. இன்னும் சில மக்கள் எப்படி தெரியுமா? ஆலிம் சாக்களை ரோல் மாடலா எடுக்கிறாங்க. அவர் சொன்னதை மாதிரி தான் நான் செய்வேன், அவர் சொன்னதை மாதிரி தான் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவேன், அவர் சொன்னதான் கரெக்டா இருக்கும், அவரு போல உடையணிவேன், அவரு போல பேசுவேன், அவரு போல செயல்படுவேன், எனக்கு ரோல் மாடல் அவர் தான் என்று இப்படி பிரிந்து பிரிந்து ஏராளமான மக்கள் வழிகேட்டுக்கு போகக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். போய் சிந்திச்சு பாருங்க. இங்க கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடல் என்று சொன்னால் நம்மை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தணுமா இல்லையா? கண்ணியமான வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? நாம் பின்பற்றக்கூடிய தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா? ஒரு சிந்திச்சு பாருங்க. ஆனால் உலகத்திலேயே தனி மனித வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, ஒரே ஒரு மனிதர் இருக்கிறான்னு சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நேர் வழி காட்டக்கூடிய ஒரு அருள்கொடையாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவரை தவிர எவருக்குமே தகுதி இல்லை. சும்மா மிகைப்படுத்தி பேசுறதுக்காக இல்ல, அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். வெளியில எவ்வளவோ அவதூறு பிரச்சாரங்கள், முஸ்லீம் என்றால் தீவிரவாதி, அதை எப்படியெல்லாம் விஷப்பரிச்சையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ சினிமாக்கள் மூலமாக சேர்த்துடணும், இதை போல மேடைகள் மூலமாக சேர்த்துடணும். முஸ்லீம் என்றாலே அவன் தீவிரவாதி, தீவிரவாதம் மாறுக்கு விளைக்கணும். கேடு கட்டவர்களே, என்றைக்காவது நபிகளாரை பத்தி முழு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட கூட்டத்தை நேர்வழிப்படுத்தினாங்க தெரியுமா? அகில உலகத்திற்கு அருள்படியாக அனுப்பப்பட்டவர் அவர். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதருக்கு படைத்த இறைவன் கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாரே முஹம்மத், அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வேற எவருக்கும் தகுதி இல்லை. படைத்த இறைவன் சொன்ன சான்றது. எப்படிப்பட்ட வார்த்தைங்க! நபியே, நீங்கள் மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறீங்க. நான் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர் என்று சொன்னால் அவருடைய தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும். பொது வாழ்க்கை என்று வந்து விட்டால் தன்னலம் கருதாமல் பிற நலத்தை முன்னிறுத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஒட்டுமொத்த சமூகத்தை நல்வழிப்படுத்தணும். அப்படிப்பட்ட தலைவராக இன்னைக்கு இருக்கிறாங்களா? வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த மார்க்கத்திலே எப்படிப்பட்ட மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான், எப்படிப்பட்ட தலைவரை நமக்கு கொடுத்திருக்கிறான். இவரை பற்றியா அந்த மக்கள் இன்னும் விஷம பிரச்சாரம் செய்யறாங்க. முகமது அவர்கள் தீவிரவாதத்தை தூண்டுகிறார், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், அவர்கள் கழுத்தை அறுப்பார்கள், அப்படி இப்படி ஆச்சா பூச்சா. கேடு கட்டவர்களே, ஒரு முறையாவது வாழ்க்கையில நீங்கள் முகமது நபியோட வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உள்ளங்கள் மாறும், புரட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். இந்த முகமது எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் இன்னும் சொல்றான் பாருங்க, லகத் மன்னல்லாஹு அலல் முக்மினீன். மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம், பேரருள் செஞ்சிருக்கிறான். சாதாரண வார்த்தையா? எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ், லகத் மன்னல்லாஹ். இது மிகப்பெரிய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி. ஏன்? அலல் முக்மினூன், மூமின்களுக்கு மிகப்பெரிய உதவி அல்லாஹ் வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? இது பாஸஃபீஹிம் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம். உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தானே, அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை மிகப்பெரிய அருள். எங்க வாப்பா கொடுத்தது, என் உம்மா கொடுத்தது, எனக்கு மனைவி கொடுத்தது, பிள்ளைகளுக்கு கொடுத்தது, வியாபாரத்தை கொடுத்தது, இதுவெல்லாம் அருள் தான். இந்த அருள்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அருள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு முகம்மதை தூதராக கொடுத்தனே, அதுதான் உங்களுக்கு நான் புரிந்த பேரருள். எப்படிப்பட்ட வார்த்தை! கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நீங்க பாருங்க. அடுத்த வசனத்துல இந்த முகம்மது என்ன பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டுவார்.
இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கண்ணியம் மிகுந்தவர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுதான் சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம். உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்கக்கூடிய வசனம், குறிப்பாக முஸ்லிம்கள் சிந்திக்கக்கூடிய வசனம். நீங்கள் இதற்கு முன்பாக பகிரங்கமான வழிகாட்டில் இருந்தீங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட கூட்டம் இன்னைக்கு இருப்பது போல, இதை விட காட்டுமிராண்டி கூட்டம் அது. சாதி பெருமை பேசிக்கொண்டு, குலப்பெருமை பேசிக்கொண்டு, ஆணவம் கொண்டு, பெருமை கொண்டு, பகையோடு பழி தீர்த்து கொண்டு, விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்து, மதுவில் மூழ்கி கிடந்த மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சமுதாயம் அன்னைக்கு இருந்த அரபி குறைஷிகள். அந்த கூட்டத்துல ஒருத்தர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை அனுப்பிட்டு சொல்ற, இது நான் உங்களுக்கு புரிஞ்ச பேரருள். இந்த முகமது உங்களுக்கு வேதத்தை ஓதி காட்டுவார், இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எது ஹலால், எது ஹராம், எது சரி, எது தப்பு, எது நன்மை தீமை ஒண்ணும் தெரியாது. வாயில வருவது போல கெட்ட வார்த்தை, குலப்பெருமை பேசி, சாதி பெருமை பேசி, நான் யாரு தெரியுமா, நாங்க யாரு தெரியுமா என்பது போல வீண் தர்க்கம் செய்து குடிக்காரர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தை இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள வைத்து ஆக சிறந்த உலகத்தில் சமுதாயமாக அந்த அரபிகள் எல்லாம் மாற்றி காமிச்சானே. இது முகமது நபி அவர்கள் செய்த புரட்சி. இது போல புரட்சி இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இங்கு மக்கள் பின்பற்றக்கூடிய தலைவர் செஞ்சிருப்பாரா? சாதியை ஒழிப்பதற்காக எத்தனையோ தலைவர்கள் போராடினார். நாட்டுல சொல்லணும்னு சொன்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாங்க, தந்தை பெரியார் சொல்றோம், அவர்கள் வைத்த கோரிக்கை கொள்கைகள் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வீரியம் எடுக்கல, குறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்றைய வரையில சாதியை ஒழிக்க முடியல. எத்தனை அமைப்புகள் இருக்குது, எத்தனை மாநாடுகள் பொதுக்குழு நடத்துறாங்க, சாதியை ஒழிக்க முடிஞ்சதா? முடியாது, தீர்வு கிடையாது. ஆனால் ஒரே தீர்வு இஸ்லாம் தான். எப்படி நபிகளார் வைத்த புரட்சி அது, சிந்திச்சு பாருங்க மக்களே. நீங்கள் அத்தனை பேரும் ஆதமுடைய பிள்ளைகள், ஒரு தாய் ஒரு பெண் இருந்து படிக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள ஏப்பா உயர்வு தாழ்வு, எதுக்கு ஏற்றத்தாழ்வு? நான் பெரியவன், நீ சரியவன், நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, அட எதுக்குடா அந்த இளவு? நீ அத்தனை பேரும் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க, அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அடிமைகள். இந்த கொள்கையை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. சிந்திச்சு பாருங்க, சாதியை ஒழித்து கட்டிய முதல் தலைவர் புரட்சியாளர் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார். அம்பேத்கர் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், எவ்வளவோ போராட்டங்கள் சாதித்த தலைவர்கள் இன்னைக்கு சாதி தலைவராக சிலையை வைத்து கூண்டுகள் இழுத்து பூட்டி வச்சிருக்கிறாங்க. சிலையை திறப்பதற்காக போராட்டம், அதை வைத்து ஏராளமான கலவரங்கள். காரணம், இன்னைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கிறது. சாதி குருவை பத்தி உள்ளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஒழிக்க முடிஞ்சதா? முடியாது. காரணம், தீர்வு கிடையாது, ஏத்துக்க மாட்டான். ஆனா இஸ்லாம் அதை செய்து காட்டியது. அதுதான் தந்தை பெரியார் கூட சொன்னாரு, நீ பறையனாக இருப்பதை விட வாயாக மாறிப்போ, உனக்கு சமத்துவம் கிடைக்கும். தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் அது. அதனால்தான் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு திரும்பி போனாங்க. சமத்துவத்தை ஏற்க மறுக்குது. கண்ணியம் மிகுந்தவர்களே, உலகத்திலே முதலாக சாதியை ஒழித்து கட்டிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது நபிகளால் மட்டும்தான். இன்னும் பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் வராங்க, பொது வாழ்க்கைக்கு வராங்க, அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை சொல்றாங்க. சில மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், அவங்க பின்னாடி போறாங்க. ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர் நான் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த மக்களுக்கு முன்னாலே கேள்வி கேட்ட நபர் யார் தெரியுமா? இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி என்ன பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு முன்னால கேட்கிறாங்க, மக்களே நான் எதையாவது சொன்னால் நீங்க நம்புவீர்களா? எனக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை கூட்டம் உங்களை அழிக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அங்க இருந்த அத்தனை மக்கள் சொன்னார்கள், முகமதே நீங்கள் பொய் பேசி நாங்கள் பார்த்ததில்லை, நான் கண்டிப்பாக நம்புவோம். தான் யார் என்பதையும் தன் மதிப்பீடு என்ன என்பதையும் அந்த மக்களுக்கு முன்னால், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் வாழ்ந்து காமித்து விட்டு அவர்கள் கேட்டார்கள், நான் சொன்னால் நம்புவீர்களா? நம்புவோம். ஏன்? நீங்க பொய் பேசி நாங்க பார்த்ததில்லையே. முகமது பொய் பேச மாட்டான் என்று தெரிந்த பின்பு அந்த மக்கள் உத்தரவாதம் கொடுத்த பின்பு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டம். முடிவு என்ன? மரணத்திற்கு முன்பாக வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு கட்சி, அந்த ஒரே ஒரு கட்சியில அத்தனை மக்களுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றாங்க, மக்களே 23 வருட காலம் நபியாக இந்த உலகத்துல உங்களோட மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் இறக்கி வைத்தானே அந்த வசனங்கள் மூலமாக நான் சொன்னதையெல்லாம் வாழ்ந்து காட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா?
அந்த மக்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அல்லாஹ்வுடைய தூதரே. 3 முறை கையை ஊற்றி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. இஸ்லாத்திற்கு அழைப்பதற்கு முன்னால் தான் யாரே, தன்னுடைய மதிப்பீடு என்ன, தன் நல்ல குணங்கள் என்ன என்பதை மக்களே சொன்னார்கள். மரணத்திற்கு முன்பாகவும் அதே மக்கள் சொன்னார்கள். எதையெல்லாம் இறைவன் எச்சரிக்கையாக சொன்னானோ, எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்ந்து காமித்து விட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பின்பு இறைவனை சாட்சியாக்கி விட்டு போனார்கள். இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அது சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தலைவர் மக்களுக்கு முன்னால், உங்கள் கொள்கைகளை சொல்லுக்கு முன்னால் நான் யார் என்பதை நிரூபிக்க முடியுமா? கேட்க முடியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்குதா? பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் ஒழுக்கம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நாம் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த எப்படிப்பட்ட தலைவரை, ஒரு ரோல் மாடலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நன்றி சொல்லணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றார், இது பேர் அருள்ன்ற அவளுங்க. இன்னும் பாருங்க, கண்ணிய மிகுந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சமயத்தில் சொல்லுவாங்க, முகமது நபி, மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நற்குணம் உடையவர் உங்களே சிறந்தவர். நாங்க இன்னும் கூடுதலா சொல்றாங்க, என்னுடைய 63 வருட வாழ்க்கை, அதாவது நீ இஸ்லாத்திற்கு முன்னும் சரி, இஸ்லாத்துக்கு பின்னும் சரி, நபிகளாரே சொல்றாங்க, என் வாயில கெட்ட வார்த்தை என்பது ஒரு முறை கூட வந்தது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் சொல்றேன், கெட்ட வார்த்தை நீங்க பேசுறீங்க சொன்னா நீங்க சரியான முஸ்லீம் இல்ல, நீங்கள் இன்னும் ஜாகிலியாவுல அறியாமை காலத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்? ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய அடியான் ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் போல கெட்ட வார்த்தை என்பது வாயில வரக்கூடாது. அவன் தான் உண்மையான முஸ்லீம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தகுதி இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு முறைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருந்தாலும், அல்லது சினிமா நடிகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே, உங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசாத ஒரு தலைவர் உண்டா? இன்னைக்கு பேசன்றாங்க, சினிமாவில் பேசினா தான் மரியாதைன்றான். கெட்ட வார்த்தை பேசணும், சண்டை காட்சி நடக்கும் போது அப்படியே உஷ்ணத்தை ஏற்றி உங்களை வைப்பாக்கணும்னா கெட்ட வார்த்தை பேசணும்ன்றான், அது பேசணும்ன்றான். இந்த தருதலை எப்படி ரோல் மாடல் வைக்க முடியும்? கெட்ட வார்த்தை பேசுற, நீ ஃபாலோ பண்ண, நீ பேசுறிய, தவறு என்பது உனக்கு சொல்லிக் கொடுக்க முற்படலையே. இன்னைக்கு அரசியல் தலைவர் எடுத்துக்கோங்க, தேர்தல் பிரச்சாரங்கள் உங்களுக்கு தெரியும், தனி மனித தாக்குதல். இவர் அவரை பத்தி, அவர் பொண்டாட்டியை பத்தி, பிள்ளைகளை பத்தி, இல்ல இவங்களை பத்தி என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுக்கு தனி மனித தாக்குதல்? கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், அளவுக்கு மீறி போகக்கூடிய பேச்சுகள், எவ்வளவு விஷயங்கள். இன்னைக்கு ஒரு தலைவருக்காக தகுதி இருக்குதா? கெட்ட வார்த்தை பேசுறவங்க தலைவராக முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப யாரை நம்ம பின்பற்றணும்? நமக்கு நல்வழி காட்டக்கூடிய பின்பற்றணும், நம்ம நேர்வழிப்படுத்தக்கூடிய பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முகமது நபி சொல்றாங்க, என் வாழ்க்கையில ஒரு முறை கூட கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. அவர் தலைவர், அவர் ரோல் மாடல். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலகத்து காவலக்கு ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் அழகிய முன்மாதிரி இருக்கு, சிறந்த ரோல் மாடல் சொன்னா முகமது நபி மட்டும். தகுதி இருக்கிறது அவருக்கு. இன்னும் பாருங்க, மதுவிலக்கு மதுவிலக்கு மதுவிலக்குன்னு ஏராளமான காலகட்டத்துல ஏராளமான போராட்டங்கள். இன்னைக்கு தீர்ந்த பாடல. 500 கடையை மூடுறோம், 1000 கடையை மூடுறோம். போன ஆட்சியில சொன்னாங்க, இந்த ஆட்சியில சொன்னாங்க, அதுக்கு முதல்ல சொன்னாங்க. ஒருவராவது மது விலக்குன்னு கொண்டு வர முடியுதா? பூராத்தையும் எல்லாம் கஞ்சாவிலையும் போதையும் பழக்கி வச்சுக்கிட்டு மூடுறது எப்படி மூடுறது? ஆனால் கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறை பின்பற்றக்கூடிய ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. முகமது நபியை பற்றி ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. உலகத்திலே மது விலக்கை கொண்டு வந்து மதுவை ஒழித்து கட்டிய ஒரே ஒரு புரட்சியாளர் முகமது நபி அவர்கள். 1500 வருடம் ஆச்சு. 1500 வருடங்களுக்கு முன்பாக இதே குடிகாரர்களாக குடிகாரராக இருந்த அரபி கூட்டம், அது காட்டு மிராண்டி கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஏற்றதுக்கு பின்னாலும் கூட இறைவனிடமிருந்து வசனம் வரும் வரைக்கும் சாராயம் குடிப்பதற்கு அனுமதி இருந்தது, குடித்துக் கொண்டு இருந்தார்கள். ஒரே ஒரு நாள் இறைவனிடமிருந்து வசனம் வருகிறது, மது என்பது, சாராயம் என்பது உங்களுக்கு ஹராம். அது எந்த வடிவில் இருந்தாலும் சரி, ஹராம்னா ஹராம், தடுக்கப்பட்டது. மதினத்து வீதிகளிலே, மதினா நகரிலே சாலைகள் எல்லாம் மது ஆறுகளாக ஓடிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர் அவர்கள். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பேருபகாரம் பண்ணிருக்கிறான். எப்படிப்பட்ட தலைவர் ரோல் மாடல் நம்ம வச்சு செஞ்சுக்கிட்டு, எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம அமைச்சிட்டு இருக்கிறோம். யாருங்க காரணம்? இன்னைக்கு ஒரு முஸ்லிம் இடத்துல மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா? மது விலக்கு யாரும் கட்டளை போடல, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. அன்னைக்கு தடுத்தாங்க. நம்முடைய கூட்டங்காலத்துல இருந்து, பாட்டங்காலத்துல இருந்து, வாப்பா கலந்து இன்னைக்கு வரைக்கும் மது தொடர்ந்து கிடையாது. மது என்பது ஹராம் என்று விளங்கி வச்சுட்டோம், அது பாவம் என்று விளங்கி வச்சுட்டோம். எந்த தீங்கும் வருவதில்லை.
காரணம் இந்த புரட்சியை ஏற்படுத்தி காட்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னும் நீங்க பாருங்க, எழுந்து நிற்பதை கூட விரும்பாத ஒரு தலைவர் என்று சொன்னால் வருகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு மாநாடு போடுறாங்க, மேடை போடுறாங்க, அல்லது ஒரு ஏரியாவுக்கு விசிட் பண்ண வராங்க. அவருக்கு முன்னால ஒரு சாதாரண ஒரு தொண்டர் உட்கார்ந்துட முடியுமாங்க? உட்கார்ந்துட முடியுமா? முடியாது. காரணம் பதவி போயிடும். அவர் வந்தா எழுந்து நிக்கணும், வணக்கம் சொல்லணும், மேடையில் அவர் அப்படி இப்படி ஆச்சா புடிச்சால அப்படி புகழ்ந்து தள்ளணும். அப்படின்னா தான் அவருக்கு அங்க பதவி இருக்கும். ஆனால் இதை 1500 வருடங்களுக்கு முன்பாக உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர், எப்படி உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர் தான் வரும்பொழுது எழுந்து நிற்கணும் என்று விரும்பாத ஒரு தலைவர். அப்படி எவன் விருப்பப்படுறானோ இடத்தை நரகத்தை ஆக்கி கொடுக்கணும் எச்சரித்தாங்க மக்கள். உங்களும் சாதாரண மனிதன் தான், எனக்கு என்னப்பா சிறப்பு இருக்கு? உங்களை போல நான் ஒரு மனிதர், எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்குது, உங்களை மாதிரி நான் சாப்பிடுறேன், உங்களை மாதிரி நான் தூங்குறேன், எக்ஸ்ட்ரா என்ன? எனக்கு தூதுத்துவ செய்தி வரும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சிறப்பு? ஒரு சிறப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவராவது இப்படிப்பட்ட செய்தியை மக்களுக்கு ரோல் மாடலா வச்சிருக்கிறாங்களா? தான் வரும் பொழுது எழுந்து நிற்பதற்கு தான் ஆசைப்படுறாங்க, மரியாதை கொடுக்க ஆசைப்படுறாங்க, மரியாதையை கேட்டு வாங்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி? நபிகள் நாயகம் தான் வரும் பொழுது எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள். உட்காரு, எனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கிற? இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு பார்க்க முடியுமா? இது ரோல் மாடல். உலகத்தோட மக்களை நல்வழிப்படுத்தணும். எனக்கும் உனக்கும் ஒரு சிறப்பும் இல்லை. உனக்கு எனக்கும் ஒரே வாப்பா தான். யாரு? ஆதம் தான் ஆதி வாப்பா. நானும் அடிமை தான், நீ அடிமை தான். யாருக்கு? இறைவனுக்கு. ஆனா உயர்வுதல மக்கள்கிட்ட ஒண்ணு உண்டுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சாதிகள் ரீதியா பிறப்பால உயர்வுதல கிடையாது. நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி கிடையாது. எதுல உயர்வுதல் இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இறையச்சத்தில் தான் உயர்வுதல். இறைவனுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம்ல, இறைவனுக்கு பயந்து காரியங்களை செய்யறோம்ல, நல்ல விஷயங்களை செய்யறோம்ல, நல்ல விஷயமா வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம்ல, இதுல உயர்வுதல் இருக்கு. ஆனா பிறப்பின் அடிப்படையில சாதியை கொண்டு ஒருவன் உயர்ந்தவன் தாங்கன்னு சொன்னால் அவன் முஸ்லிம் கிடையாது என்று சொல்லி சாதியை ஒழித்து கட்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. சகஜமாக பழகக்கூடிய ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு சமயத்துல மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. ஒருவர் வாராரு, உங்கள யார் முகமது? 13 வருடம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணி மதீனாவுக்கு வந்து மன்னராயாச்சு, அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைச்சாச்சு, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. முகம்மதுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் முகம்மது யார் என்பது தெரியல. கூடத்துல இருக்க தோழரோடு உட்கார்ந்து ஒருத்தர் வந்து கேட்கிறார், உங்கள யாருப்பா முகம்மது? எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு ஒரு அரசியல் மேடையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கட்டுமே, அல்லது ஒரு மாநாடோ அல்லது ஒரு தெருவுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கட்டுமே, ஒரு தலைவரை யாரும் விஷயம் கண்டுபிடிச்ச முடியும்? எப்படி சொல்லுங்க? அவர் வர்றதுக்கு தனி பாதை இருக்கும், அவருக்குன்னு தனி ஆடை இருக்கும், அவருக்குன்னு தனி வரவேற்பு இருக்கும், அவருக்குன்னு தனி சிம்மாசனம் இருக்கும், இருக்கும்ல? அது கண்டுபிடிச்சிடலாம். தொண்டர்களை கண்டுபிடிக்கதான் கஷ்டம், யாரு எந்த கட்சிக்காரன் கண்டுபிடிக்க கஷ்டம். தலைவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? அவர் தனியா தெரிவாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி? உங்கள யாரு முகமது கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவத்துல உலக மக்களுக்கு சொன்னாங்க நபிகளார் அவங்க. எந்த வேறுபாடும் இல்லை. கிழிந்த ஆடைகளை எப்படி நபி தோழர்கள் போட்டாங்களோ அதே கிழிந்த ஆடை தான். உடுத்தவருக்கு ஆடம்பரமான ஆடை இல்ல, ஒரு போர்வை அப்படி சுத்திக்கிட்டு மேல போட்டுருவாங்க, இவ்வளவுதான் ஆடை. யாரு முகமது, யாரு முகமது அல்லாஹ் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நற்குணம் உள்ள அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு இந்த மேடை ஒரு உதாரணம், இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒரு உதாரணம். எப்படி உதாரணம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய அமைப்புகள்ல ஒரு பேர் இயக்கம் இது. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் இருக்கிறார், நாங்க மாவட்டம் இருக்கிறோம், நிர்வாகிகள் இருக்கிறாங்க. யாருக்காவது ஸ்பெஷலா சேர வச்சிருக்கோமா? இல்ல யாருக்காவது ஸ்பெஷலா ஆடை கொடுத்திருக்கோமா? இல்ல போலீஸ் பந்தோபஸ்து இருக்குதா? பாடி கார்டோட வந்திருக்கிறாரா மாநில செயலாளர்? எதுவும் கிடையாது. அவர் யாருன்றே பாதுகாக்க தெரியாது. பேச்சாளர்ல பையனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மகன் தெரியும். அவர் பாட்டுக்கு வருவாரு, பேசுவாரு, பேருவாரான்னு நாங்களும் பேசுவோம், வருவோம், பேருவோம். அன்றாட காட்சிகளாக இருக்கிறோம். எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. எல்லோரையும் சமமாக கருத சொல்லி, வார்க்கத்தை சொல்லி வாழ்ந்து காட்டி வழிகாட்டினார்களே அவர் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட புரட்சி! இதெல்லாம் சமத்துவத்தை கொடுத்தாங்கல்ல, மக்களை சமமா பாரு, உன்னை மீறி புகழாத, புகழ்ச்சியை கேட்டு வாங்காத, மரியாதையை கேட்டு வாங்காத என்று வழிகாட்டினார்களே, நல்வழிப்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட தலைவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்கள். இது நமக்கு அல்லாஹ் பிடிச்ச மிகப்பெரிய ஒரு பேர் அருள்ங்க. அதுக்கடுத்து நீங்க பாருங்க, நீதி தவறாத, சமரசம் இல்லாத ஒரு உத்தம தூதர்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி சரியா இருக்குதா? எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி, தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு நீதி, உயர் ஜாதிக்காரனுக்கு ஒரு நீதி, சிறுபான்மை மதத்தினருக்கு ஒரு நீதி, பெரும்பான்மை மதங்களுக்கு ஒரு நீதி. எத்தனை நீதிகள் நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒண்ணுமில்லையே மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த மதீனத்து நாட்டினுடைய ஜனாதிபதி மன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஆட்சியில் நீதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு உயர் குலத்தை பெண்மணி திருடிட்டாங்க. கிட்டத்தட்ட முகமது நபி அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். அந்த மக்கள் சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்த பெண் சொல்றாங்க, திருடியது உயர் குலத்து பெண்மணி, அதுக்காக கையை விட்டணுமா? வேண்டாம், கொஞ்சம் பேசி பார்ப்போமே, கொஞ்சம் சமரசம் செய்வோமே, நம்ம சொந்தக்காரங்க தானே. அப்ப யார் முகமது போய் பேசுறது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூடைய செல்ல புள்ள, பேர புள்ள உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பிடிக்கும், நெருக்கம். உசாமா சொன்னா கேட்பாரு. அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க, தண்டனையை குறைக்க சொல்லுங்க. திருடியது பெரிய குற்றம். ஆனா என்ன சொல்றாங்க, உயர் குலத்து பெண்மணி திருடிட்டாங்க, அவங்களுக்கும் மத்தவங்க மாதிரி தண்டனையா? கொஞ்சம் பேசி பார்க்கலாமே, குறைச்சு பார்க்கலாமே. இதை சொல்வதற்காக உசாமா வராங்க அல்லாஹ்வுடைய தூதர். உசாமா வந்த உடனே பேர புள்ள, ரொம்ப பாசமா வளர்த்த புள்ள, இந்த வார்த்தையை அவர்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்ததுக்காக சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்துல என்ன தலையிட சொல்றியா? வேற எது சொன்னாலும் கேட்டிருப்பேன், ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். உசாமா, என் மக ஃபாத்திமாவை திருடினாலும் சரி, அவ கையை வெட்டுவேன். திருடினா கையை வெட்டணும், அது இஸ்லாமிய சட்டம். அது எந்த சமரசமும் இல்லை, எல்லாருக்கும் சமமான நீதி. இப்படிப்பட்ட ஒரு நீதியை செலுத்தக்கூடிய ஒரு நிர்வாகம் இன்னைக்கு இருக்குதா? கீழே அடிமட்டத்துல இருந்து மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா எளியவனுக்கு ஒண்ணு, வலியவனுக்கு ஒண்ணா இருக்குது. அப்புறம் எப்படி ரோல் மாடல் நினைக்கிறது? நாம் எடுப்பது தகுதி வாய்ந்தவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? ஒரு சமயத்துல காமெடிக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு பட்டிமன்றத்துல நீங்க பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். காவல்துறை அன்பர்கள் தவறா நினைக்க வேண்டாம், ஒரு காமெடிக்காக சொல்றாங்க, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா, சில காவல்துறை அதிகாரிகள் இப்படி இருக்கிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு ரவுண்ட்ஸ் போட்டாங்களாம். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, யாராவது வருவாங்களா செலவுக்கு இருக்கலாம் பார்த்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, கிராமத்துல இந்த சவப்பட்டி இருக்குல்ல, சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, அந்த சவப்பட்டியை தலைமையில வச்சு கொண்டுட்டு வரான் நைட்டு 1:30 மணிக்கு. இவர் பார்த்தாரு, பார்த்தோன்னா ரைட்டு, ஆள் சிக்கியாச்சு. எந்த ஊர்ரா, எங்க போற கேட்டிருக்கிறாரு. இவன் உசாராயிட்டான், எப்படி காசுக்கு தான் அடி போடுறாரு. டக்குன்னு சொல்லியிருக்கான் நைட்டு 1:30 மணிக்கு, ஐயா புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல, அதனால வேற இடத்துல போய் படுக்கலான்ட்டு பெட்டியோட தூக்கி போயிட்டு இருக்கேன்னா, அன்னைக்கு படுத்தவர் தான் 10 நாள் வேலைக்கு வருவியா. இது காமெடிக்காக சொன்னாலும் கண்ணியம் மிகுந்தவர்களே, நிறைய அதிகாரிகள் இது போல ஊழல் செய்யக்கூடிய விஷயத்துல, ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய விஷயத்துல இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு நீதியா இருக்கும். இதே ஒரு BMW காரில் வந்தா மறிப்பாங்களா? அல்லது பெரிய பெரிய பதவியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரில் வந்தா மறிப்பாங்களா? மறிக்க மாட்டாங்க. அப்ப நீதியாக இருக்கணும்னா எல்லாம் சமமாக இருக்கணும்ல, அப்படி இல்லை. அப்ப நாம் பின்படுக்க தகுதி வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை என்ன பண்ணும், செயல வச்சுக்கணும். இன்னும் கண்ணியம் மிகுந்தவர்களே, நாம் வாழக்கூடிய நாடு ஜனநாயக நாடு. இங்க பெரும்பான்மை சிறுபான்மை இருக்குது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அன்னைக்கு மதீனா நகருடைய மன்னராக இருந்தவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பெரும்பான்மை முஸ்லிம்கள், சிறுபான்மை யார் தெரியுமா? யூதர்கள். அந்த யூதர்கள் இடத்துல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இன்னைக்கு உலகத்துக்கே பாடம் எடுக்கக்கூடிய விஷயம் அது. ஒரு சமயத்துல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு வார்த்தை முற்றம் ஆகி போச்சு. ஒன்னே முஸ்லீம் சொல்றாரு, அகில உலகத்திற்கும் அருள்கொடை அனுப்பப்பட்ட முகமது நபி இருக்காங்களே, அவருடைய இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்ற வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு அந்த யூதர் சொல்றாரு, எங்களுக்கு அனுப்பப்பட்ட மூசா இருக்கிற அவர் தான் சிறந்தவர், அவருடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்றாரு. கோபத்துல பலான்னு அரைஞ்சிட்டார். அடிச்சது தவறு. அடிச்சது யாரு? முஸ்லீமு. யூதருக்கு அவருக்கும் பேச்சுதான், பேச்சாதான் இருக்கணும். மீறி என்ன பண்றாரு, முஸ்லீம் அடிச்சிட்டாரு. ஆனால் அந்த யூதர் என்ன பண்ணல, இவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா, இவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா, எனக்கு அடிச்சதுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இப்படி நினைக்கல. அன்னைக்கு இருந்த யூதர், இது முகமது அவர்கள் நேர்மையாக நடப்பார்கள், நீதியாக இருப்பார்கள், சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று அந்த குற்றச்சாட்டை நபிகளாயிரம் கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூதருக்கு ஆதரவு கொடுப்பது போல, என்னை விட மூசா சிறந்தவர் தான். எப்படிப்பட்ட வார்த்தைங்க. பெரும்பான்மையா இருக்கிறோம், சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அவன் வாழ்வாதாரத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். அவன் வாழ்வதற்குண்டான அச்சத்தை போக்கணும். அதுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? சொல்றாங்க, என்னை விட மூசா சிறந்தவர் தான்ப்பா, நீங்க போங்க, அடிச்சது தப்பு தான். கண்டித்தார்கள் முஸ்லீம், நீ அடிச்சது தப்பு, வரம்பு மீறாத, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க. எப்படிப்பட்ட தலைவருங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் ரோல் மாடலா இருக்க தகுதி வாய்ந்தவர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி இருப்பாங்களா? கண்ணியம் மிகுந்தவர்களே,
அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பொது வாழ்க்கை தான் உங்களுக்கு சொன்னேன். அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல இப்படி இருந்தாங்கன்ற விஷயத்த நான் சொன்னேன். இன்னும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த செய்தியை கொஞ்சம் கேட்டு பாருங்க. எப்படிப்பட்ட தலைவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். முகமது நபியுடைய வீடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கணக்கிட முடியுமா? ஈசிஆர்ல பெரிய பெரிய பங்களா இருக்குது, பண்ணை வீடுகள், எங்கெங்க ஏரியாவில் வீடு வாங்கி போட்டிருக்காங்க, தோட்டம் தரவு இருக்கிறது. கொஞ்ச நாள் 5 வருஷம் ஆட்சிக்கு அவ்வளவு பெரிய ஆட்டங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்கள் சொத்து மதிப்பு எவ்வளவு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சகாபாக்கள், அதாவது நபி தோழர்கள் சொல்றாங்க, முகமது நபி உள்ள நின்று தொழுவாங்க வீட்டுக்குள்ள, நாங்க வெளியே நின்று பார்த்தா எங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய தத்துவங்க இது. வீடு எவ்வளவு குட்டையான செவுரு, உள்ள நின்று அந்த நாட்டினுடைய மன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க, வெளியே நின்று பார்த்தா செவுரு கட்டையா இருக்குது, எங்களுக்கு தெரியும்ன்றாங்களே. இப்படிப்பட்ட வீடு அன்னைக்கு ஆட்சியாளர் இருக்குது. அவர் அன்னைக்கு நினைச்சிருந்த பெரிய வீடு கட்டிக்கலாம் மதீனாவுல. ஏன்? நாட்டுடைய மன்னர் அவர். ஆனா வீட்டுடைய அமைப்பு எவ்வளவு தெரியுமா? கட்டையான சுவர், ரொம்ப கட்டையான சுவர். சரி, செவுரு தான் கட்டையா இருக்குது, நல்லா நீட்டி நடிச்சு படுக்கலாம்ல. படுக்கிற இடம் எப்படி நீங்க பாருங்களேன். இரவு நேரத்தை தொழுவாங்க, முன்னாடி மனைவி படுத்திருப்பாங்க, தொழுவும் போது கீழே சஜிதா நெத்தி படணும், அந்த இடம் கூட இல்லாம அவங்க மனைவி படுத்துக்கிறாங்க. டக்குன்னு விரல வச்சு குத்துன உடனே காலை எடுத்துப்பாங்களாம், அவங்க தொழுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவராங்க உலகத்துல. இவ்வளவு பெரிய உம்மத்துக்கு, இவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வீடு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. செவரு கட்டையா இருக்குது, நீட்டி நிமிர்ந்து தூங்கக்கூடிய இடம் இல்லை, அவ்வளவு சின்ன வீடு. ஏன் தெரியுமா? உலக ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு உத்தம தலைவர் அவர். ஆடம்பரத்தை விரும்பாத உத்தம தலைவர். எப்படிப்பட்ட தலைவர்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிய, ஒரே ஒரு அரசியல்வாதிய இப்படி வாழ சொல்லுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட வீடோட வாழ்றாங்களா? ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம். எளிமையா இருப்பதாக கூட ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கிறாங்க, அதுதான் எளிமையா உங்களுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மன்னர் முகமது நபி எப்படி? சின்ன வீடு, உணவு இன்னைக்கு வகை வகையான உணவு நான் சாப்பிடுற முஸ்லிம்கள் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் நமக்கு தெரியும். காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, நைட் ஒண்ணு, நினைச்சா என்னென்ன உணவுலாம் இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அன்னைக்கு இருந்த மன்னனாக இருந்த முகமது நபியுடைய உணவு என்ன தெரியுமா? அவருடைய மனைவி சொல்றாங்க, 2 மாதங்கள் எங்கள் வீட்டில் அடுப்பெரியல. ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் மன்னர், அவருடைய வீட்டுல 2 மாசம் அடுப்பெரியல. எங்களுக்கு 2 பொருள் தான், கருப்பு பொருள் தான் உணவுன்றாங்க. ஏன்? அடுப்பு எரியல் சொன்னா வறுமை. எங்க வறுமை? ஒரு நாட்டினுடைய தலைவரா இருக்கிறாங்க. அன்னைக்கு பணக்கார நபி தோழர்களும் இருந்தாங்க, வயிறார சாப்பிடவும் செஞ்சாங்க. ஆனால் அன்னைக்கு நாட்டினுடைய மன்னரா இருக்கக்கூடிய முகமது நபி எப்படி 2 மாதம் அடுப்பெரியலன்னு சொன்னா பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடித்து நாங்க வாழ்ந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அவனுடைய மனைவி சொல்றாங்க, ஆயிஷா உம்மா, என்னுடைய கணவர் நாங்கள் எல்லாரும் வயிறார 3 வேளை உணவை தொடர்ந்து உண்டது கிடையாது. யாராவது ஒருத்தர், ஒரு அரசியல் தலைவரோ அல்லது சினிமா நடிகரோ, நீங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு தகுதி இருக்குதா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய ஆடம்பரம் இன்னைக்கு உலகத்துல. அது அன்னைக்கு இருந்த தோழர் எப்படி 3 நாட்கள் வயிறார தொடர்ந்து உண்டது கிடையாது. சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்றாங்க கண்ணியம் மிகுந்தவர்களே, ஒரு சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான பசி, வீட்டுக்கு வராங்க. அடுப்புல பாத்தீங்கன்னா சட்டியில அந்த ஆட்டு இறைச்சி கொதிக்குது. கடுமையான பசியில வந்தவங்களுக்கு அதை பார்த்தோம் கொஞ்சம் சந்தோஷம். உணவு இல்ல, இன்னைக்கு கறி வேகுது, சாப்பிடலாம். அந்த நேரத்துல உட்கார்ந்துறாங்க சாப்பிடுறதுக்கு. ஆனால் ஆயிஷா உம்மா என்ன பண்றாங்க? பாலையும் ரொட்டி தண்ணியும் எடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாய் திறந்து கேட்கிறாங்க, நான் சமையல் கட்டுல பார்த்தனே ஆட்டு இறைச்சி கொதிச்சுல, அது ஏன் கொண்டு வரல? அந்த நேரத்துல உம்மா சொன்னாங்க, இது உங்களுக்கு வந்த உணவு இல்ல, பரீரான்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சதக்காவா கொடுத்திருக்கிறாங்க. சதக்கா என்று சொன்னால் தர்ம பொருள். முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஹராமாக்கி வச்சிருந்தான். உங்களுக்கோ எனக்கோ அது ஹராம் அல்ல, நமக்கு வந்து சதக்கா என்பது அனுமதிக்கப்பட்டது, ஹலால். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய முகமது நபிக்கு அது ஹராம். எவ்வளவு வறுமை இருந்தாலும் சரி, சதக்கா பொருள் என்று யார்ட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்ப அதை சொன்ன உடனே பரீரா விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பரீராவுக்கு தான் அது சதக்கா, நமக்கு அது அன்பளிப்பு, நான் சாப்பிடலாம், எடுத்து வைங்க. ஆனால் கண்ணியம் மிகுந்தவர்களே, இங்க இருக்கக்கூடிய அனுமதி தோழர்களே, இன்னும் உச்சபட்ச ஒரு செய்தி என்ன தெரியுமா? இதை போல ஒரு தலைவர் உலகத்துல வாழ்ந்தது உண்டா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சமயம் நபிகளார் முகமது நபி அவர்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ரோட்ல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அன்னைக்கு கிடைக்கு. இன்னைக்கு ரோட்ல பாருங்க, ஒரு மாம்பழம்,
ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு கிடந்தா நம்ம கண்டுகிட்டு போவோமா, எடுப்போமா? யாரும் எடுக்க மாட்டோம். ஏன்? அதெல்லாம் எடுக்கிறது வேண்டாம், அதுக்கு பொறுத்து வாங்கிடலாம், காசு இருக்குது. அன்னைக்கு இருந்த காலம் எப்படி தெரியுமா? நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தாலும் அன்னைக்கு சாலையில கிடந்த ஒரு பேரிச்சம்பளத்தை பார்த்து கொண்டு அப்படியே நின்றார்கள் நபிகளார். கூட இருந்த பையன் அனஸ் அவங்க சொல்றாங்க, அனசே இது சதக்கா பொருளா இருக்குமோ நான் பயப்படுறேன். ஒருவேளை சதக்கா பொருளா இல்லாம இருந்தா கண்டிப்பா சாப்பிட்டிருப்பேன். ஒரு நாட்டினுடைய ஒரு மன்னரா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ரோட்ல கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பளத்தை பார்த்து அவ்வளவு பசியாக இருக்கு, இந்த சதக்கா பொருள் பயமா இருக்கு, இல்லைன்னா சாப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வறுமை இருந்துச்சுல. இப்படி உச்சபட்ச வறுமை இருந்தாலும் ஊழல் செய்யாத ஒரு தலைவர் யார் தெரியுமா? நபிகளார் அவர்கள். பைத்துல் மால் பொதுநிதி பள்ளிவாசல குமிச்சு கிடக்குது, எல்லா மக்களுக்கும் விநியோகம் செய்யக்கூடிய பொறுப்பு அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர். காரணம் மன்னர். வீட்டுல அடுப்பெரியல, தண்ணி தான் இருக்குது, பேரிச்சம்பழம் தான் இருக்குது, அவ்வளவு கடுமையான பசி. தான் பேர புள்ள சின்ன புள்ள ஹசன் அந்த பைத்துல் மால்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போட்டார். சின்ன பிள்ளைங்க அந்த இடத்துல உலகத்தில் அத்தனை தலைவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சின்ன பேரிச்சம்பழத்தை சின்ன பிள்ளை வாயில போடுச்சு, அதை துப்புன்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. சதக்கா பொருள் நமக்கு ஹராம் தெரியாதவாப்பா, அதை திங்க கூடாது. பேர பிள்ளைங்க நாம என்ன பண்ணுவோம்? ஒரு அரசியல்வாதி சொல்லுவாங்கல்ல, உள்ளங்கையில தேனை வச்சுட்டு நக்காம இருப்பானா கேட்பாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கதான் செய்வான். ஒரு ஆட்சி முடிச்சு அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க பேர புள்ள ஊழல புள்ள எடுத்து பட்டியல போட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி ஜெயில போடுறது. இவங்க போயிட்டா இவங்க, அடுத்து வந்து அவங்க, எவனும் யோக்கியம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு மண்ணு, எவ்வளவு வறுமை இருந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டுல சாப்பாடு இல்லாமலும் சரி, பொது நிதி என்பது பொதுமக்களுக்கு போகணும், அதுல இருந்து ஒரு பைசா இல்ல, ஒரு பருக்க கூட எடுக்க மாட்டேன். அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படும் இந்த தக்குவா இறையச்சம். எப்படிப்பட்ட தலைவருங்க, சிந்திச்சு பாருங்க. கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னும் சொல்றேன், இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாலே 7-8 தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய அரசியல்வாதிக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? இறந்து விட்டார்கள். அவருடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க, அடமானம் வைத்த இரும்பு கவசத்தை கூட மீட்ட முடியவில்லை. நினைச்சிருந்தா உலகத்துல ஆடம்பரமா வாழ்ந்துருக்கலாம், பெரிய பெரிய ஆடைகளை போட்டிருக்கலாம், ஆடம்பர உணவை சாப்பிட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு மரணித்த பின்பு சொல்றாங்க, என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், அடமானம் வைத்த இரும்பு கவசத்தை கூட மீட்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைவரா? 30 சா அளவு வார் கோதுமைக்காக சாப்பாடுக்கு வழி இல்லை, யார்ட்டையும் போய் நிக்கவும் இல்லை, தன்னிடம் உள்ள இரும்பு கவசத்தை ஒரு யூதர்கிட்ட அடமானம் கொடுத்து கோதுமைகளை வாங்கினாங்க. ஆனா மரணிக்க 4 வரையில திருப்ப முடியல, செத்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து மீட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைவர்! இப்படிப்பட்ட தலைவர் தானே உலக மக்களுக்கு ரோல் மாடல் இருக்க தகுதி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இன்னும் பிற தலைவரும் சரி, பாடம் படிக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எப்படிப்பட்ட உம்மத்தை கட்டமைச்சிருப்பாங்க? நாங்கள் தீவிரவாதிகளா? நாங்கள் மக்களை வெறுப்பவர்களா? எந்த பாதிப்பு வந்தாலும் களத்தில் நிற்கிறோமே, எதுக்காக நிற்கிறோம்? கூலி ஏதாவது கேட்கிறோமா? எங்கள் ரத்தத்தை மனம் வந்து இலவசமாக கொடுக்கிறோமே, எதுக்காக? எங்களுக்கு வழிகாட்டிய தலைவர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அத்தீனு நசிகா, இஸ்லாம் என்றாலே பிற நலம் நாடுவது. கூலியை நீங்கள் எல்லாம் எடுத்து எதிர்பாருங்க, மறுமையில் அவன் உங்களை கண்ணியப்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது உதவிகளில், அருள்கொடைகளில் பேரருள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனம் கண்டிப்பாக உண்மையது. காட்டு மிராண்டி கூட்டத்தை ஆக சிறந்த சமுதாயமாக உருவாக்கி காமித்தார்கள். அவருடைய வழித்தோன்றராக பின்னால் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். நாமும் உலக மக்களுக்கு அப்படித்தான் வாழ்ந்து காமிக்கிறோம். காரணம், நம்மளை வழிகாட்டியவர், நல்வழிப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் முகமது நபி அவர்கள். கண்ணியம் மிகுந்தவர்களே, அகில உலகத்திற்கும் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தகவலோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.